Hello guys, வணக்கம். Welcome to True Talks channel. Are you getting threatening calls from loan apps or money lenders? If yes, then this video is to you. Kindly watch the video till the end. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் உண்மையான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் அ கரண்ட் அஃபேர்ஸ். இது அது மட்டுமே இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கூட மிகவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே அட்லீஸ்ட் யூ வில் கெட் 1 or 2 questions from this for the competitive exams. So kindly watch the video. ஓகே, இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோன்றது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்ட் நியூ அஃபிஷியல் போர்ட்டல் ஃபார் த விக்டிம்ஸ் ஆஃப் இல்லீகல் மணி லெண்டிங். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஷரி ஆர் லோன் ஹராஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அஃபிஷியல் போர்ட்டல் வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது கடனை வசூலிப்பவர்கள் ஒரு இல்லீகல் முறையில் வசூலித்தா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த அஃபிஷியல் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்கு நேற்று. சரி, இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹீ ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் திஸ் பில் டு ப்ரிவெண்ட் கோஅசிவ் ரெக்கவரி ஆஃப் மணி லெண்டிங் என்டிட்டிஸ். அதாவது என்ன அப்படின்னா, கடன் வழங்கும் நிறுவனங்களிடமிருந்து நம்மளை கட்டாயமாக மீட்பு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அஃபிஷியல் போர்ட்டல் வந்து க்ரியேட் பண்ணி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது ரீசண்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். என்ன நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, நிறைய கால்ஸ் வரும், நமக்கு லோன் வேணுமா அப்படின்ற கால்ஸ் வரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக லோனை கொடுக்குறோம், டாக்குமெண்ட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் லோனை வாங்கிக்கலாம், உடனடியாக லோன் வாங்கிக்கலாம், இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு லோன் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி லோன் கொடுக்கறதுக்கு, நம்ம வாங்க வைக்கிறதுக்கு தூண்டுறாங்க இல்லைங்களா? ஓகே, நம்மளும் வந்து அவசியத்துக்கு என்ன பண்ணிவிடுவோம், சரி கடன் கிடைக்குது அப்படின்னு வாங்கிடுவோம். பட் அது வந்து கரெக்டான முறையில் அவங்க கொடுப்பாங்களா? இப்படி வந்து உடனடியாக வித்தவுட் டாக்குமெண்ட்டு ஒரு ஃபாஸ்ட் அப்ரூவலோட இன்ஸ்டண்ட்டாக நமக்கு லோன் கிடைக்குதுன்னா இது கம்ப்ளீட்லி ரியாலிட்டி கிடையாது. இது உண்மையாக இந்த மாதிரி லோன் கொடுக்கறது என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நீங்கள் 5,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அது 8,000 உங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதையுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட உங்களால் வந்து அந்த சொல்கிற டைமுக்கு கட்ட முடியல அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் பியோர்லி இல்லீகல். அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாங்கிறதுனால தான் கவர்மெண்ட்டு இப்போ நம்மளை சேஃபாக ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை டெப்யூட்டி சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்கார் நேற்று. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடனை வாங்கிக்கிட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இல்லீகல் முறையில் நிறைய நடந்துக்கிறாங்க. லைக் சினிமாவில் பார்த்துருப்போம், நம்ம பாத்திரங்களை தூக்கி வெளியே போடுறது, அதுக்கப்புறம் மிரட்டிட்டு போகிறது, அப்புறம் ஃபோனில் வந்து மிரட்டுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் லிஸ்ட்டை எடுத்து பார்த்து ஃபோனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நம்மளை பற்றின தகவல்கள் எல்லாமே சொல்கிறது, அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது, அப்புறம் ஃபேமிலிக்கு கால் பண்ணி அடிக்கடி ஹியூமிலியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தர் வீட்டில் அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வாங்கலை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி அவருக்கிட்ட கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், அஷ்யூரிட்டி கொடுக்குறோம், அவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சம் அமௌண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வாங்கி கொடுத்த ஒரு ஆள் வந்து என்ன ஆகிட்டார், எங்கேயோ ஃபால்ஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ எல்லாருமே வந்து இவங்கள என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்து இவரை வந்து
தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அவருடைய ஏடிஎம் கார்டை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள தூக்கிடுவேன், வீட்டில் இருக்கிற பசங்களை தூக்கிடுவேன், அப்படியெல்லாம் வந்து ஒரு மிரட்டலை கொடுத்து அவங்களுக்கு வந்து மன ரீதியாக நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருந்தாங்க. இது வந்து உண்மையாலுமே நடந்தது. இது எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு, நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த போர்ட்டல் வந்து மிகவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஆன்லைன்லேயே என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நிஜமாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான் ஃபார் லேடீஸ்க்கு எஸ்பெஷலி. இது மாதிரி செய்தோன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு அனாவசியமாக ஒரு கடனை வசூலிக்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டார்ச்சராக இருக்குது. கடன் வாங்கினவங்க கொடுக்குறாங்க, பட் இல்லீகல் வேஸ் அண்ட் மீன்ஸில் வந்து அவங்க கலெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக முக்கியமான காரணம் உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ அதனோட ஸ்டெப்ஸ் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு போர்ட்டல் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் செஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். உங்களுடைய நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கம்ப்ளைண்ட்டு, வாட் டைப் ஆஃப் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போலீஸ் வந்து அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மன உளைச்சல் இல்லாமல் உங்களுடைய தேவையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வழின்னு தான் நான் சொல்லலாம். இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பணம் கடன் வழங்கும் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான். ஒரு இல்லீகல் மீன்ஸில் வந்து கடனையும் கொடுக்கக்கூடாது, கடனையும் வாங்கக்கூடாது, வட்டி ஆசைப்பட்டுக்கிட்டு எவ்வளோ வேணும்னாலும் அவங்களும் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த முறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துதல், அதுக்கப்புறம் வற்புறுத்தல், அநியாயம் மற்றும் சட்டவிரோதமான வசூல் முறைகளை தடுப்பது. அதாவது வட்டிக்கு மேலே வட்டி போடுறது, அதுக்கு மேலே ஒரு வட்டி போடுறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சட்டம். அடுத்து நியாயமான வட்டியை வெளிப்படுத்துதல், நிலையான கடன் ஒப்பந்தங்கள் மற்றும் கடன் பெறுநர் உரிமைகளை உறுதி செய்தல். இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் டிஜிட்டலில் கூட நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அஃபிஷியல் போர்ட்டலை லான்ச் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான நோக்கங்கள், ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ். இப்போது இந்த போர்ட்டலுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையாலுமே, விவசாயிகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸு, அப்புறம் சுய உதவி குழுக்கள் அவங்கள பாதுகாப்பு பண்ணுறதுக்காகவும், அப்புறம் ஃபுட்பாத்து வெண்டர்ஸு, ரோட்டில் காய்ங்கள்லாம் விற்றுட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டெய்ரி ஒர்க்கர்ஸு, அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, மேஸ்திரிங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கலாக பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது மிகவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இதனுடைய நோக்கம். அடுத்தது நியாயமான கடனை வழங்க சொல்லி உறுதி கூறுதல். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நோக்கம். டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல், சட்டவிரோத மற்றும் பதிவு செய்யாத கடனை வழங்குதல். அதாவது இப்போ கடனை கொடுக்கணுன்னா கூட இட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்டு. இஃப் இட் இஸ் கிவன் வித்தவுட் அ ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ தட் இஸ் நாட் அப்ளிகபிள், தட் cannot be advised to collect the interest. ஸோ அதுவும் முக்கியமானது தான்.
நியாயமான, பொறுப்புணர்வுள்ள மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி சூழலை உருவாக்குதல். அதாவது இப்போ கடனை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட எப்படி அவங்க கொடுக்கணும்? இவங்கனால இதை வந்து கொடுக்க முடியுமா? வட்டிக்கு ஆசைப்பட்டு அவங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்றது. இவ்வளோ கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? அந்த மாதிரி. அப்புறம் ஏமாத்துறது. இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். ஸோ அதுவுமே ஒன்று இருக்குது. இது இல்லைனாலும் நீங்கள் அதையுமே போய் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு தான். இதை வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதே மெத்தட் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதை கிளிக் பண்ணி மொத்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு ஃபைல் ஆகிடுச்சு ஆன்லைனில். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. உங்களுக்கு அதுவுமே தெரியல அப்படின்னா 1930 நம்பர் கால் பண்ணியும் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இதுவுமே தேர்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டெப்பில் நீங்கள் எந்த ஸ்டெப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1930வும் ஆல்ரெடி இருந்தது. அப்புறம் நேஷ்னல் சைபர் கிரைம்ஸ் ரிப்போர்ட்டிங் கூட ஆல்ரெடி இருந்தது. இப்போ புதுசாக வந்திருக்கிறது தான் வந்து மணி லெண்டிங் த்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு சேஃப்டி டிப்ஸு. சரி, ஓகே, நமக்கு எல்லா இடத்துலையும் உதவிகள் கிடைக்குது. பட் நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும், இதை எப்படி நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளணும், அது ஒரு முக்கியமான காரணம் இல்லைங்களா? நம்ம எப்படி இதிலிருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கலாம் அப்படின்னா, அதாவது அன்னோன் லோன் ஆப்ஸு நிறைய இருக்குது. இப்போது லோன் ஆப்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்ரைவில் போய் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் பெர்மிஷனை வந்து கொடுக்காதீங்க. கான்டாக்ட்ஸில் போய் பெர்மிஷன் கொடுக்காதீங்க. கேலரி ஆக்சஸ் வந்து அலோவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரீ லோனுன்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் நம்பாதீங்க, வாங்காதீங்க. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேமாக தான் இருக்கும். ஃப்ரீ லோனு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவுமே ஸ்கேம். 90% இது ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இது நம்முடைய நலனுக்காக தான். இட் இஸ் ஃபார் த எவ்ரி இண்டிவிஜுவல் சேஃப்டி. அதனால் நம்ம வந்து கிராண்டடாக எதையுமே எடுத்துக்காமல் இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தில் கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். ஸோ இந்த கடன் வந்து இல்லீகலாக வசிப்பவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 21 வந்து என்ன சொல்லுதுன்னா 5 years இம்ப்ரிசன்மெண்ட். அது மட்டுமே இல்லாமல் அந்த தண்டனையின்படி 5 lakhs rupees ஆஃப் ஃபைன் வில் பி கலெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஒரு சிலருக்கு வந்து அந்த இன்சிடெண்ட்டை பொறுத்து ரெண்டுமே கூட கொடுக்க வாய்ப்புள்ளது. 5 years இம்ப்ரிசன்மெண்ட்டு ப்ளஸ்ஸு 5 lakhs rupees ஃபைன் ரெண்டுமே கூட தண்டனையாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தேவையே கிடையாது. முதல்ல நம்மளை நாம் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு எல்லாருக்குமே நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்போம். ஸோ இது நிஜமாலுமே ஒரு நல்ல போர்ட்டல் தான். நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், இந்த மாதிரி போர்ட்டல் இருக்குது. யாராவது உண்மையானவர்கள் எப்போவுமே தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு போர்ட்டலை பேசும்போது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.